ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல பாடம் நடத்திட்டு இருக்கும்போது இவர் ஒரு பொண்ணை அடிச்சுட்டு உள்ள போயிட்டு இந்த பொண்ணு எதுக்கு ஸ்கூலுக்குள்ள உட்காரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு டீச்சர் கிட்ட கேட்கறாங்க. அந்த டீச்சர் ஹெட் மாஸ்டர் கூப்பிடுறாங்க. உள்ள வந்த ஹெட் மாஸ்டர் யார்ப்பா நீ எதுக்காக இப்படி ஸ்கூல்ல நடந்துக்கிறேன்னு கேட்கறாங்க. அவரு எதுக்காக உள்ள உட்காரக்கூடாதுன்னு சொன்னீங்க அதை முதல்ல சொல்லுங்கன்னு கேட்கும்போது தான் அந்த ஹெட் மாஸ்டர் சொல்றாங்க, இந்த ஸ்கூல்ல பெரிய பெரிய ஆளுங்களுடைய குழந்தைகள் எல்லாம் படிக்கிறாங்க. அவங்க கூட முடி வெற்றவருடைய குழந்தை எப்படிப்பா ஒன்னா உட்காந்து படிக்கிறதுன்னு கேட்கறாங்க. அப்ப கூட்டத்தில் இருந்த ஒரு பொண்ணு இவ எங்க கூட உட்காந்தா அப்படின்னா நான் டிசி வாங்கிட்டு வேற ஸ்கூலுக்கு போயிடுவேன்னு சொல்றாங்க. இந்த ஹெட் மாஸ்டர் இருமா வெயிட் பண்ணுமா நான் போலீஸுக்கு கால் பண்ணிருக்கேன்னு சொன்னோடனே அங்க இருந்து போலீஸ் வராங்க. இவரை பார்த்தோன்னே சல்யூட் அடிக்கிறாங்க. எதுக்காக இவருக்கு சல்யூட் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா இவரு தாங்க அந்த மாவட்டத்துக்கு புதுசா வந்திருக்க கலெக்டர். அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் உடனே மன்னிப்பு கேட்கறாங்க. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட கிடையாது, இந்த குழந்தை கிட்டதான். இந்த சமுதாயத்துல தான் பட்ட அவமானத்தை தான் குழந்தையும் படக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க தன்னுடைய குழந்தையை கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. இங்கேயே அதே நிலைமையான்னு கேட்கும்போது இதுக்கு நான் என்ன சார் பண்றது, எம்டி தான் காரணம் சொல்றாங்க. நான் எம்டி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த பொண்ணு இந்த பொண்ணு உள்ள உட்காந்தா டிசி வாங்கிட்டு போயிடுவேன்னு சொன்னாங்களோ அந்த பொண்ணு பக்கத்திலே இந்த பொண்ணையும் உட்கார வச்சு இதுக்கப்புறம் இதுதான் இடம், இதுதான் உனக்கான நேரம், விட்டுறாத, கஷ்டப்பட்டு படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு.